ஸோ நமக்கு இப்போ டைமில் கட்டி அவ்வளோக்கா நம்ம எதுவுமே இறங்கி போகலைங்க. காருங்களுக்கும் வழி விட்டுலாம், ஏன்னா அழுத்தி குடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே உட்காந்து பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குங்க ஈவினிங் டைம்லலாம். அவர் சொன்னார் இப்போ ஒரு வீட்டில் வந்துடும் அந்த ப்ரோ சொன்னார். அவரே சொல்கிறாரா? வெரி குட் வெரி குட். சென்னையிலேருந்து வந்துட்டு இருக்காங்களாமா ஸ்கோர். ஆக்சுவலாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் பந்திப்பூர் அந்த பக்கமாக போயிட்டாங்க ப்ரோ, ஒரு 17 கிலோமீட்டர் தான். சைட் சீங்லாம் சூப்பராக இருக்குது, யானையெல்லாம் நின்றுச்சு. நான் இப்போ தான் அந்த வழியாக தான் வந்தேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன் போயிட்டாங்கன்னாரு. நான் ஃபஸ்ட்டு போகலான்னு தான் பார்த்தேன். பட் ஆனால் அங்கே என்ன கிணறு வட்டிக்கிட்டு இருக்காங்க பேசியா? வாவ் வேற லெவலில் இருக்குங்க. போகலான்னு பார்த்தேன், என்ன சொல்றது, எதை பேசுறதுன்னே தெரியல. இந்த அளவுக்கு பாருங்க நேச்சர் எவ்வளவு இதா இருக்குன்னு சொல்லி, அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குது. ஆனா தண்ணி இதுக்கு மேலேயே போகுங்க. இப்போ தண்ணி கொஞ்சம் கம்மியா இருக்குங்காட்டி தெரியல. மரத்தை எவ்வளவு பெரிய மரத்தை அடிச்சுட்டு வந்துருக்கு பாத்தீங்களா? எல்லாமே தண்ணி அடிச்சுட்டு வந்ததுதான். மரம் ஒவ்வொன்றும் ஜெய்ஜாண்டிக்கா இருக்குது. இந்த மரம்லாம் வளர்றதுக்கு எவ்வளவு வருஷம் ஆயிருக்கும். இந்த பின்னாடி நம்ம மாப்பிள்ள ஹார்ன் அடிக்கலாம். ஸோ சொல்லப்போனா பேக் மேலேயே ஒரு கண்ணு வைக்கணுங்க நம்ம. ஏன்னா பேக் டக்குன்னு விழுந்துருச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம கட்டியிருக்கோம், ஒரு அளவுக்கு தாங்க கட்டியிருக்கு. பேக் விழுகிற மாதிரி இருக்குன்னு சொல்லி அந்த ப்ரோவும் சொன்னாரு அப்பயே. சரி அவன் நான் ஹார்ன் அடிக்கிறேன். போ 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 போ. மானு எங்கடா எங்க இருக்கு இவ்வளவு பக்கத்துல? மச்சான் கொஞ்சம் மேல போ. பாருங்க ஸ்கோர், கொம்போட மானு நின்றுட்டு இருக்குங்க இங்கே. பேக் வேற கலந்துட்டு இருக்கு. நான் பேக் கட்டலான்னு பாக்குறேன், ஆனா இங்க மானுங்க கூட்டமா இருக்குதுங்க. நான் பேக் தலையில ஏதோ குச்சி வச்சு என் பேக் இருக்கா முதல்ல இல்ல எங்கேயாச்சும் போயிடுச்சா? ஒரே நிமிஷம். ஹாய், அது பாத்துட்டு இருக்குது. நேரே ஓடிண்டா குடுகுடுன்னு வருது பாத்தியா? அந்த மானுக்கு மட்டும்தாங்க கொம்பு இருக்கு. பேக் முதல்ல நம்ம சரி பண்ணிக்கலாம். எல்லாமே கரெக்டா இருக்கான்னு தெரியல. ஓகே ஓகேவாடா பேகு? பர்ஃபெக்டா? என்ன சும்மா சொல்ற? எங்கேயாச்சும் போய் ரோட்ல விழுந்து ஓடி இருப்பது. ஓகே பரவாயில்ல. நம்ம அந்த தடவை போகும்போது, அதாவது எங்க திம்பம் போகும்போது மானுங்கெல்லாம் கொஞ்சம் தூரத்துல தாங்க பாத்துட்டு, இது ரொம்ப கிட்டத்தாங்க இருந்துச்சு. இவ்வளவு கிட்டத்துல தாங்க இருந்துச்சு. பேக் விழுதான்னு பாத்துக்கோ. ஓகேடா மச்சான். ஒன் டே ஒன்னா போயிட்டோம்னா சேஃபு. ஸ்பாட் பாத்துட்டீங்கன்னா அது மட்டும் இல்லாம இங்க கரடி இருக்குதுங்க அதிகமா. கரடிங்க வேற டேஞ்சரஸ். கரடிங்க எல்லாம் வந்துச்சுன்னா அவ்வளவுதான். ஸோ பாத்துட்டீங்கன்னா எவ்வளவு பயங்கரமா இருக்கு. இதுதாங்க ஸ்பாட் மசனக்குடி ரோடு. ஒரு வழியா முதுமலையை நம்ம தாண்டிட்டோம். இதுக்கப்புறம் மசனக்குடி ரோட்ல நம்ம என்ட்ரி ஆகி போயிட்டு இருக்குங்க. அவர்கிட்ட கேட்டேன், இப்போ நீ சென்னையில இருந்து சும்மா ட்ரிப்புக்காக வந்தீங்களா? இல்ல நான் வந்துட்டு மைசூர் வழியா வந்து இந்த வழியில வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்காகவே வந்தேன்னு சொன்னாருங்க அவரு. பரவாயில்ல, மனுஷன் அவ்வளவு தூரத்துல இருந்து வீத்திரில, அதுவும் ஆனா சொல்ல போனா வீத்திரில கை கால்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த எல்போலாம் வலிக்கும் மேலுமே. சொல்ல போனா ஒரு 100 கிலோமீட்டர்ஸ்க்கு மேல போயிட்டு அவங்களுக்கே தெரியும், வீத்திரி வச்சிருக்கவங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த எல்போலாம் வலிக்க ஆரம்பிச்சு. மாப்பிள்ளையை பார்த்துட்டீங்கன்னா முதுகு வலிக்குதுங்கிறான், கை வலிக்குதுங்கிறான். எனக்குமே நான் ஓட்டுன கட்டிக்கு அதுவும் இருக்குங்க அந்த ஃபீல். ஸோ அதை வந்துட்டு ஹேண்டில் ரைஸ் பண்ணி போறேன்னு இருக்கேன். இங்கே பாருங்க மான். மான் குட்டியே புள்ளிமா. அங்க பாத்தீங்கன்னா குட்டி குட்டி மானுங்க எல்லாம் இருக்குது. இவங்களுக்கெல்லாம் கொம்பு லேட்டா தான் வளரும்னு நினைக்கிறேன். இல்ல ஒரு சில மானுங்களுக்கு தான் கொம்பு இருக்கா? ஓகே ஸ்காட், மானுங்க எல்லாம் பார்த்தாச்சு. அவ்வளவுதான், ஓடு ஓடு ஓடு. அதுவும் இந்த ரோட்டுக்குள்ள யாரும் இருந்துச்சுன்னா எங்க ஓடுறது? நானே தவந்துக்கிட்டு இருக்கேன்டா. நிறுத்திட்டு, அதாவது அந்த ரோடு கூட கொஞ்சம் பெருசா இருந்துச்சுங்க ஸ்காட். எங்கேயாச்சும் டக்குன்னு வண்டி நிறுத்திட்டு குடுக்குன்னு கீழே என்னால ஓடலாம். இது பார்த்தா ரோடு இத்தனை தான் இருக்குது, எங்கேயும் ஓடலாம். யானை ஈஸியா வந்து பிடிச்சிரும். சோலி முடிச்சு. நம்ம தான் ஃபர்ஸ்டா போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் பார்த்துட்டாங்க. நமக்கு முன்னாடி 2 கார் போயிட்டு இருக்குது. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் சேஃபா போய்க்கணும். எது எப்ப வரும்னே தெரியாதுல்ல. நான் தான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, இது வந்து ஜூ கிடையாது, இது ஒரு ஓப்பன் ஃபாரஸ்ட். எப்ப வேணா இது வேணா வரலாங்க. அது நம்ம லக்க பொறுத்து, அது மட்டும் இல்லாம நம்ம நேரத்தை பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. செம வியூங்க ரோடு. என்ன சொல்றது, நேச்சர் தான்.
இன்னைக்கு ஆஃபீஸ் லீவ் போட்டுருவேன்னு நினைக்கிறேன் கஸ்பார். ஏன்னா இங்கே மணி 12 ஆயிடுச்சு. நான் எப்படி 3:45 திருப்பூர் போறது? ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ். இங்க இருந்து அவ்வளவு தூரம். அதாவது ஸ்டோரேஜ் மட்டும் ஃபுல்லா இருக்கக்கூடாது. என்ன போற வழியா நிறைய இருக்குது பாக்குறதுக்கு. ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடுச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது பிரான். ஓ செக்கிங். செக் போஸ்ட் க்ளோஸ்ல இருக்குன்னு எனக்கு தெரியல. இருக்காங்க.